இப்போ கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். ஜிம்முக்கு போக வேண்டாம், எந்த ஒரு கடுமையான டயட்டும் இருக்க வேண்டாம், மணிக்கணக்குல ஓடவோ குதிக்கவோ கூட வேண்டாம். ஆமா, இதெல்லாம் கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனா ஒரே ஒரு சின்ன ஊசி அத மட்டும் போட்டுக்கிட்டா போதும், உங்க உடல் எடையில இருந்து அசால்ட்டா ஒரு 10, 15 ஏன் 20 கிலோ வரைக்கும் கூட குறையும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நிச்சயமா, இது ஏதோ மோசடி இல்லனா சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மேஜிக்னு தான் தோணும். அதேதான். ஆனா இன்னைக்கு ஹாலிவுட் பிரபலங்கள்ல ஆரம்பிச்சு சிலிகான் வேலி பிசினஸ் டைக்குங்கள் வரைக்கும் எல்லாரும் ரகசியமா பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதத்தான் செய்துட்டு இருக்கு. இதோட பேர் ஓசெம்பிக். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் இந்த ஓசெம்பிக் அப்படிங்கிற வார்த்தை தான் மிகப்பெரிய பேச பொருளா இருக்கு. ஆமா, இன்டர்நெட்ல நிறைய பேர் இத பத்தி பேசுறாங்க. ஆ, இன்டர்நெட்ல நீங்க எங்க திரும்பினாலும் நான் எப்படி 3 மாசத்துல 15 கிலோ குறைச்சேன் அப்படிங்கிற வீடியோக்களுக்கு பின்னால இருக்கிறது ஆக்சுவலா இந்த மருந்து தான். ஓஹோ. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஓசெம்பிக் த ஹாலிவுட் சீக்ரெட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் செமாக்ளூடைடு. இதை அடிப்படையா வச்சு இந்த மருந்துக்குள்ள இருக்கிற உண்மையான அறிவியல் என்ன அப்படிங்கறத நாம டீகோட் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு இட். ஏன்னா இப்போ இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். ஆமா, இன்டர்நெட்ல வைரல் ஆகிற இந்த ஒசெம்பிக் உண்மையிலேயே மனித உடல்ல ஹேக் பண்ணி எடைய குறைக்கிற ஒரு அற்புதமான சயின்டிபிக் பிரேக் த்ரூவா, இல்ல எந்த கேள்வியும் கேட்காம நாம நம்ம உடம்புக்குள்ள செலுத்திட்டு இருக்கிற ஒரு மிக ஆபத்தான கெமிக்கலா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த ஆழமான அலசல்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த ஹாலிவுட் ரெட் கார்பெட் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இந்த ஓசெம்பிக் அப்படிங்கிறது அடிப்படையில உடல் எடையை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து கிடையவே கிடையாது. வெயிட். சர்க்கரை நோய்க்கு கொடுக்கற மருந்து எப்படி இப்போ வெயிட் லாஸ் மேஜிக்கா மாறுச்சு? அதாவது இது உருவாக்கப்பட்டதே டைப் 2 டயபெட்டிஸ், அந்த 2ஆம் நிலை சர்க்கரை நோயாளிகளுக்காக தான். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரக்கிறதுல தானே பிரச்சனை இருக்கும். அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த ஓசெம்பிக் மருந்துல செமாக்ளூடைடு அப்படின்னு ஒரு ஆக்டிவ் வேதிப்பொருள் இருக்கு. ஓகே, செமாக்ளூடைடு. ஆமா, இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கிற GLP-1 அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இமிட்டேட் பண்ணுது. GLP-1. ஓகே. இப்போ சாதாரணமா ஒரு மனுஷன் சாப்பிடும்போது அவனோட குடல்ல இருந்து இந்த GLP-1 ஹார்மோன் உற்பத்தியாகி நேரா மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதே நேரத்துல கொணையத்துக்கும் போய் சாப்பாடு உள்ள வந்துருச்சு, ரத்தத்துல சர்க்கரை ஏறப்போகுது, சீக்கிரமா இன்சுலினை சுரக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லும். இதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மருந்து கொடுக்க முக்கிய காரணம். ஆஹா, அப்போ மூளைக்கும் இந்த ஹார்மோன் ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்டா. அப்போ நம்ம வண்டியில பெட்ரோல் ஃபுல்லானோனே டேஷ்போர்ட்ல ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும் தெரியுமா? ஆமாமா. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் பாஸ் வயிறு ஃபுல்லாயிடுச்சு, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு மூளைக்கு ஒரு சிக்னல் போகுமா? பெர்ஃபெக்ட். மிகச்சரியான ஒப்பீடு. அந்த இண்டிகேட்டர் சிக்னல் தான் இந்த GLP-1. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா இயற்கையா நம்ம உடம்புல சுரக்கிற அந்த சிக்னல் ஒரு சில நிமிடங்களோ அல்லது கொஞ்ச நேரமும் தான் இருக்கும். ஓ, அது ரொம்ப நேரம் இருக்காதா? இல்ல, சில பேருக்கு அந்த சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப புரியுது. ஆனா இந்த செமாக்ளூடைடு மருந்த உடம்புல செலுத்தும் போது அந்த வயிறு நிறைந்து விட்டது அப்படிங்கிற சிக்னலை மூளைக்கு ஒரு பெரிய அலாரம் மாதிரி பல மடங்கு சத்தமா ஒலிக்க செய்யுது. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, அந்த அலாரம் பல நாட்களுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். வாவ். அதாவது நான் ஒரு சின்ன ஆப்பிள் சாப்பிட்டாலும் என் மூளை நீ ஒரு பெரிய பிரியாணிய சாப்பிட்டு முடிச்சிட்ட, இதுக்கு மேல சாப்பிடாத அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அதேதான். அது மட்டும் கிடையாது, இந்த மருந்து இன்னொரு முக்கியமான வேலையும் செய்யுது. என்னது? அதுக்கு பேரு டிலேட் கேஸ்ட்ரிக் எம்டிங். அதாவது இரைப்பையிலிருந்து சாப்பாடு சிறுகுடலுக்கு போற வேகத்தை இது ரொம்ப ரொம்ப மெதுவாக்கிடும். மெதுவாக்கிடுமா? ஆமா, சாதாரணமா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு சில மணி நேரங்கள்ல செரிமானமாகி குடலுக்கு போயிடணும். ஆனா இந்த மருந்தை பயன்படுத்தினா சாப்பாடு இரைப்பையிலேயே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தங்கி இருக்கும். இருங்க, இது கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம உடம்புல செரிமானம் வேகமா நடக்கிறது தானே ஆரோக்கியம். சாப்பாடு இரைப்பையில அப்படியே மணிக்கணக்கா தங்கியிருந்தா அது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா? அதான் இதோட ட்ரிக். சாப்பாடு வயித்திலேயே தங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கையாகவே பசிங்கிற உணர்வே வராது.
ஓஹோ. ஃபுட் கிரேவிங்ஸ், அதாவது திடீர்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, காரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற அந்த அதீத ஆசைகளை மூளை அளவுல இது முற்றிலுமா கட் பண்ணிடுது. அப்படியா? ஆமா, ஒரு நாளைக்கு 2500 கேலரி சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் இந்த மருந்தை எடுத்ததும் இயல்பாகவே வெறும் 1000 கேலரி தான் சாப்பிடுவாரு. ஏன்னா அவரால் அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ எனக்கு அந்த கனெக்ஷன் புரியுது. சாப்பாடு உள்ள போற அளவை இது முற்றிலுமா குறைச்சிடுது. கரெக்ட். நாம சாப்பிடாம இருந்தா நம்ம உடம்பு வேற வழி இல்லாம தனக்கு தேவையான எனர்ஜிக்காக நம்ம உடம்புல ஏற்கனவே தங்கி இருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் நடக்கும். அதுதான் சயின்ஸ். இதனால தான் ஹாலிவுட்ல இது ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்கு போல. ஏன்னா அவங்க எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்ல. நிச்சயமா. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சில செலிபிரிட்டிஸ் திடீர்னு ஒரு மாசத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு ஸ்லிம் ஆகி ரெட் கார்பெட்ல வருவாங்க. ஆமா, நிறைய பாத்திருக்கேன். அவங்க கிட்ட கேட்டா, நான் நிறைய தண்ணி குடிச்சேன், யோகா பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹாலிவுட்ல இருக்கிற பலருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஒசம்பிக் தான் அப்படின்னு. அதான் சீக்ரெட். வெறும் 2 அல்லது 3 மாதங்கள்ல 15 கிலோ வரைக்கும் எந்த ஒரு ஜிம்முக்கும் போகாம குறைக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஃபேஷன் துறையில இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ஆயுதமா மாறிடுச்சு. ஆனா இது எனக்கு ஒரு கேள்வியை உருவாக்குது. என்ன கேள்வி? இவ்ளோ துரிதமா எடையை குறைக்கிறதுக்கு மக்கள் ஏன் இவ்ளோ டெஸ்பரேட்டா இருக்காங்க? இது வெறும் ஒரு வேனிட்டி சார்ந்த, அதாவது நான் அழகா தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ சார்ந்த விஷயமா? இல்ல சமூக வலைத்தளங்கள்ல எப்பவுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற பிரஷர் காரணமா? இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சார்ந்த விஷயம், அதாவது ஹியூமன் சைக்காலஜி. ஓகே. பொதுவா நம்ம சமூகம் நீண்ட கால உழைப்பை விட இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் மேல தான் அதிக ஆசைப்படுது. உண்மைதான். ஆரோக்கியமா எடையை குறைக்கணும்னா அதுக்கு முறையான டயட் ஃபாலோ பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை மாத்தணும். இதுக்கெல்லாம் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகலாம். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ல மக்களுக்கு பொறுமை இல்ல. அடுத்த மாசம் என் கல்யாணம், நான் ஸ்லிம்மா தெரியணும். அடுத்த வாரம் எனக்கு ஒரு போட்டோ ஷூட் இருக்கு, எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இந்த மாதிரி குறுக்க வழிகளை தேடி போறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. எக்ஸாக்ட்லி. அந்த ஆபத்து அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சொல்லுங்க. இப்போ சாப்பாடு வயித்துக்குள்ளேயே ரொம்ப நேரம் தங்கி இருக்குன்னு சொன்னீங்க. அதுவும் நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன்னு வச்சுப்போம். இது கண்டிப்பா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துமே. நிச்சயமா. இவ்வளவு ஈஸியா வெயிட் லாஸ் நடக்குதுன்னா உடம்பு அதுக்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்குமே. 100% உண்மை. அந்த விலையத்தான் நம்ம பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்றோம். இது ஏதோ சாதாரண தலைவலி காய்ச்சல் மாதிரி இல்ல. பின்ன எப்படி இருக்கும்? சாப்பாடு இரைப்பையிலேயே ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறதுனால அது அங்கேயே புளிக்க ஆரம்பிச்சிடும், அதாவது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஐயோ. இதனால அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு குமட்டல் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு கடுமையான வாந்தி, நெஞ்செரிச்சல் இருக்கும். ஓ மை காட். குடலுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு போகாததுனால ரொம்ப மோசமான மலச்சிக்கல் ஏற்படும். யோசிச்சு பாருங்க, உங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டது சரியா செரிமானமும் ஆகாது. கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கே. இதனால உடம்புல சத்து குறைஞ்சு எப்ப பார்த்தாலும் ஒரு அதீத சோர்வு இருக்கும். மை காட், இது ரொம்ப பயமா இருக்கே. அதாவது ஒருத்தர் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மா அழகா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதேதான். இதுல இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். நெட்ல எல்லாரும் ஒசெம்பிக் ஃபேஸ் அப்படின்னு ஒன்ன பத்தி ரொம்ப ட்ரெண்டா பேசிட்டு இருக்காங்களே, அது என்ன? அதுதான் இதுல இருக்கிற இன்னொரு மோசமான சைடு எஃபெக்ட். இப்போ உடம்பு ரொம்ப வேகமா திடீர்னு அதோட கேலோரிகளை இழக்கும் போது அது கொழுப்பை மட்டும் எரிக்காது, வேற ஏதா எரிக்கும். தசை நார்களையும், அதாவது மசில் மாசையும் சேர்த்து எரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பா நம்ம முகத்துல இருக்கிற அந்த ஃபேஷியல் ஃபேட் அப்படிங்கிற கொழுப்பு தான் நம்ம முகத்தை இளமையா பொலிவா வச்சிருக்கு. ஆமா. இந்த மருந்த போட்டு ஒரே மாசத்துல 10 கிலோ குறையும் போது முகத்துல இருக்கிற கொழுப்பும் சடனா கரைஞ்சிடும். தோல் அதுக்கேத்த மாதிரி சுருங்குறதுக்கு போதுமான நேரம் கிடைக்காது. ஆஹா, இருங்க, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ ஒரு பலூனை ஊதிட்டு அதுல இருக்கிற காத்த ஒரு வாரம் கழிச்சு மெதுவா ரிலீஸ் பண்ணா அந்த பலூன் பழையபடி ஓரளவு அதோட ஷேப்க்கு வந்துரும். கரெக்ட். ஆனா ஊதின பலூன்ல இருந்து சடனா மொத்த காத்தையும் பிடிங்குனா அந்த பலூன் எப்படி சுருங்கி வதங்கி போயிடுமோ அந்த மாதிரி தான் நம்ம முகமும் ஆயிடுமா? பர்ஃபெக்ட் அனாலஜி. அதுதான் நடக்குது. முகத்துல கொழுப்பு போனதும் கண்கள் குழி விழுந்துடும், கண்ணை மொட்டி போயிடும், தோல் தொங்க ஆரம்பிச்சிரும். அடப்பாவமே. இதனால 30 வயசுக்காரங்க கூட பார்ப்பதற்கு 50 வயசு மாதிரி ரொம்ப வயசான தோற்றத்துக்கு மாறிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மருத்துவ உலகத்துல ஓசெம்பிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கொடுமை. எடைய குறைச்சு அழகா தெரியணும்னு ஆசைப்பட்டு கடைசில முகப்பொலிவை நிரந்தரமா இழந்துடுறாங்க. இது ரொம்பவே ஐரோனிக்கா இருக்கு. அழகா ஆகணும்னு நினைச்சு கடைசியில இருந்த அழகையும் கெடுத்துக்கிறாங்க. ஆனா இது வெறும் முகம் சுருங்குற பிரச்சனையோட நின்னுடுச்சுன்னா பரவாயில்ல.
உள்ளுறுப்புகளுக்கு இது ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இது ஹார்மோனை மாத்துற ஒரு வேலை இல்லையா? குறிப்பா நம்ம இந்தியால இது எந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கு? நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. முகப்பொலிவு போறது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா உடம்புக்குள்ள நடக்கிற டேமேஜ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. என்ன டேமேஜ்? ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த மருந்து கணையத்தை தொடர்ந்து இன்சுலின் சுரக்கச் சொல்லி கட்டாயப்படுத்துதுன்னு. ஆமா, சொன்னீங்க. இப்படி ஒரு ஆர்கனை ஓவர் டைம் பார்க்க வச்சு அதை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகும்? கணையம் வீங்கிடும். இதுக்கு பேர் தான் பான்கிரியாடைட்டிஸ், அதாவது கணைய அழற்சி. ஓகே. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான, உயிருக்கே ஆபத்தான ஒரு வலி. இது மட்டும் இல்லாம பித்தப்பையில கற்கள் உருவாகிறதுக்கும் உடம்புல நீர்ச்சத்து முற்றிலுமா குறைஞ்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இவ்ளோ ஆபத்துகள் இருக்கிறப்போ இதை எப்படி மக்கள் சாதாரணமா வாங்குறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் உங்களை முழுசா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சர்க்கரை நோய் உச்சக்கட்டத்துல இருக்கு, வேற வழியே இல்லைன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தானே இதை வாங்க முடியும். இந்தியாவுல சட்டப்படி இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மருந்து தான். அதாவது மருத்துவரின் சீட் இல்லாம இதை வாங்க முடியாது. அப்ப எப்படி வாங்குறாங்க? ஆனா நடைமுறையில நடக்கிறது வேற. மக்கள் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம்ல சொல்றத கேட்டுட்டு ஆன்லைன்ல இதை ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியா சில வெப்சைட்டுகள்ல இது கிடைக்குது. இருங்க. என்ன சொல்றீங்க? உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ற ஒரு ஹார்மோன் ஊசிய ஆன்லைன்ல ஏதோ ஒரு டிஷர்ட்டையோ ஷூவையோ கார்ட்ல ஆட் பண்ற மாதிரி மக்கள் வாங்குறாங்களா? இது கேக்குறதுக்கே எனக்கு பகீர்னு இருக்கு. அதான் உண்மை. இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா, ஆன்லைன்ல விற்கப்படுற பல மருந்துகள் ஒரிஜினல் ஓசம்பிக் கிடையாது. ஃபேக் ப்ராடக்ட்ஸா? ஆமா, அதுல இருக்கிற வேதிப்பொருட்கள் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதையெல்லாம் மக்கள் வாங்கி அவங்களாவே உடம்புல ஊசி போட்டுக்கறாங்க. இது ரொம்ப தப்பில்லையா? சுய மருத்துவம் எப்போதுமே ஆபத்து தான். அதுவும் உடலோட செரிமான மண்டலத்தையே மாத்தி அமைக்கிற இது போன்ற ஹார்மோன்களை மருத்துவரின் எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாம பயன்படுத்துறது கண்ணை கட்டிக்கிட்டு ஹைவேல வண்டி ஓட்டுறதுக்கு சமம். அப்போ ஒரு கேள்வி வருது. பசிய கட்டுப்படுத்துறது, செரிமானத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்றது, இதுதான் ஒட்டுமொத்த நோக்கமோன்னா அதுக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரூபா செலவு பண்ணி உயிருக்கு ஆபத்தான ஊசிய மட்டும்தான் போடணுமா? இல்லவே இல்ல. இல்ல, நம்ம உடம்பாலேயே இந்த GLP-1 ஹார்மோனை இயற்கையா அதிகமா சுரக்க வைக்க முடியாதா? இதுக்கு இயற்கையான மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா? ரொம்ப சிறப்பான கேள்வி. நிச்சயமா இயற்கையான வழிகள் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நம்ம உடம்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ஃபேக்டரி. ஓஹோ. இந்த செமாக்ளோடைட் என்ன வேலை செய்யுதோ அதை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம நம்ம உடம்பாலேயே செய்ய முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், சரியான எரிபொருளை உள்ள கொடுக்கணும். சரியான எரிபொருள்னா நீங்க எது சொல்றீங்க? குறிப்பா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், அதாவது சால்யூபிள் ஃபைபர். ஓகே. நீங்க நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், ஓட்ஸ் மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அது உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவா மாறுது. ஆ. அந்த பாக்டீரியாக்கள் அதை சாப்பிட்டு செரிமானம் பண்ணும்போது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கும். இதுதான் நம்ம குடல்ல இயற்கையான GLP-1 ஹார்மோனை அதிகமா சுரக்க வைக்கிற ட்ரிகர். வாவ். அதாவது நான் ஒரு ஆப்பிளோ இல்ல ஒரு பவுல் ஓட்ஸோ சாப்பிட்டா அது என் குடல்ல இருக்கிற பாக்டீரியா மூலமா ப்ராசஸ் ஆகி இயற்கையாகவே அந்த வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற அலாரத்தை ஆன் பண்ணிடும், எந்த ஒரு கெமிக்கல் ஊசியும் இல்லாம. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம புரதச்சத்து நிறைய இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போதும் நம்ம உடம்புல பசிய கட்டுப்படுத்துற ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கும். சூப்பர். இதோட சேர்த்து தினமும் ஒரு 1/2 மணி நேர வாக்கிங், முறையான 7 முதல் 8 மணி நேர தூக்கம். தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆமா, தூக்கம் குறையும் போது நம்ம உடம்புல பசிய தூண்டுற ஹார்மோனான கிரிலின் அதிகமாகிடும். அதனால சரியான தூக்கம் அவசியம். கடைசியா சர்க்கரை கலந்த பானங்களை முற்றிலுமா தவிர்க்கணும். இத செஞ்சாலே ஒசம்பிக் செய்யற அதே பசி கட்டுப்பாட்டை நாம இயற்கையாவே அடைஞ்சிடலாம். இத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம டெக்னாலஜி, சயின்ஸ்ன்னு சொல்லி ஏதோ மேஜிக் தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில பார்த்தா அந்த அடிப்படை விஷயங்களுக்கு தான் நம்ம திரும்பி வர வேண்டியிருக்கு. உண்மைதான். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், கொஞ்சம் உடற்பயிற்சி, உடம்பு அதோட வேலையை அதுவே கரெக்டா பாத்துக்குது. கரெக்ட். ஒசம்பிக் அப்படிங்கிறது அறிவியலோட ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு தான். ஆனா யாருக்கு? உண்மையிலே அதீத எடையால உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறவங்களுக்கும்
சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிற நோயாளிகளுக்கும் மட்டும்தான். ஆமா, அவங்களுக்கு அது தேவை. அதுவும் மருத்துவரின் நேரடி கண்காணிப்புல இருக்கும்போது அதை விட்டுட்டு அடுத்த மாசம் கல்யாணம் உடனே ஸ்லிம் ஆகணும்னு சொல்லி ஒரு ட்ரெண்டுக்காக இதை எடுத்துக்கிட்டா அது உடம்புக்கு நாம செய்யற மிகப்பெரிய துரோகம். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒசெம்பிக் அப்படிங்கிறது எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல. அது நம்ம உயிரியல் அமைப்பை கட்டாயப்படுத்தி வேலை வாங்க வைக்கிற ஒரு ரசாயனம். கரெக்ட். வேகமா எடையை குறைக்கணும்னு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில போறதை விட நம்ம உடம்ப புரிஞ்சுக்கிட்டு இயற்கையான வழியில எடையை குறைக்கிறது தான் எப்போதுமே நிரந்தரமானது, பாதுகாப்பானது. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் விதைச்சிட்டு போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1950கள்ல மக்கள் வெயிட் குறைக்கணும்னு சொல்லி டேப்வோம் மாத்திரைகளையும் ரொம்ப ஆபத்தான டயட் பில்ஸ் மாத்திரைகளையும் முழுங்குனாங்க. ஆமா, அது ஒரு மோசமான காலம். இன்னைக்கு அதையெல்லாம் நாம திரும்பி பார்த்து அடப்பாவிகளா எப்படி இவ்ளோ முட்டாள்தனமா இருந்திருக்காங்க அப்படின்னு சிரிக்கிறோம். அதை ஒரு வரலாற்று தவறா பார்க்கறோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு எதிர்கால சந்ததியினர் நம்மள திரும்பி பார்த்து 2024ல இந்த மக்கள் இன்ஸ்டாகிராம்ல அழகா தெரியணுங்கிறதுக்காக அவங்க கணையத்தையே நாசமாக்குற ஒரு ஊசிய எந்த கேள்வியும் கேட்காம உடம்புல குத்திக்கிட்டாங்களே, எவ்ளோ பெரிய முட்டாள்தனமான ட்ரெண்ட் இது அப்படின்னு நம்மள பார்த்து கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. உடனடியாக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற இந்த அவசரம் இயற்கையான மனித உடலமைப்பையே நிரந்தரமா சிதைச்சிடுமா? சிந்தித்துப் பாருங்கள். இது எங்களது ஆழமான அலசல். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சோர்ஸ் மெட்டீரியலோட உங்களை சந்திக்கிறோம்.